சிங்கப்பூர் மற்றும் கேரளா போன்ற பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பரவி வருகிறது. அந்த வகையில் கேரளாவில் நேற்றைய பாதிப்பு 230 எண்ணிக்கை என்கின்ற வகையில் உயர்ந்திருக்கிறது. ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் கேரளாவில் நேற்றைக்கு 1104 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் இயக்குநர் அவர்கள் கேரளா சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி அங்கே பரவிக்கொண்டிருக்கிற இந்த தொற்றின் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தபோது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, ஒரு மைல்டு என்கின்ற வகையிலே தான், மிதமான பாதிப்பு என்கின்ற வகையிலே தான் அது இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நேற்று சிங்கப்பூரில் இருக்கிற மருத்துவர்களோடும் அங்கே இருக்கிற நண்பர்களோடும் அங்கே ஒரு 3000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறது என்கின்ற வகையிலான செய்தியை கேட்டபோது இந்த பாதிப்பு என்பது ஒரு 3-4 நாட்கள் தொண்டை வலி, இருமல் இதோடு சரியாகி விடுகிறது என்கின்ற வகையில்தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கேரளா மற்றும் சிங்கப்பூரில் கடந்த ஒரு வாரமாக புதிய வகை வைரஸ் தொற்று பரவி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். கேரளாவில் புதிய வகை வைரஸால் நேற்று 230 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். புதிய வகை வைரஸ் தொடர்பாக கேரள சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தமிழக அதிகாரிகள் ஆலோசித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புதிய வகை வைரஸ் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என கேரள அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். 3 அல்லது 4 நாட்களில் பாதிப்பு சரியாவதாக கேரள அதிகாரிகள் தகவல் தெரிவித்ததாக மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். கேரளா மற்றும் சிங்கப்பூரில் கடந்த ஒரு வாரமாக புதிய வகை வைரஸ் தொற்று பரவி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். கேரளாவில் புதிய வகை வைரஸால் நேற்று 230 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார்.